அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இதில் முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் சந்தையை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற, அதுவும் என்னுடைய பார்வையில் நான் சந்தை எப்படி பார்க்கிறேனோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இதனோட கால்நொடி இருக்க போகிறது. வரைபடமோ இண்டிகேட்டர்ஸோ வேர்ல்டு மார்க்கெட் இம்பேக்டடோ எஃப்ஐடி டேட்டா பற்றி எந்த ஆய்வும் இதில் இருக்காது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுக்கு 4ஆம் தேதி ஜூலை மாதம் நிஃப்டி பார்த்திங்கன்னா அதனுடைய அட்டவணை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான். நிஃப்டி இன்க்ளூட்ஸ் ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கல் அப்படிங்கிறதும், அடுத்து பேங்க் நிஃப்டியோட நாளைய லெவல்ஸ், அதே மாதிரி நிஃப்டி மிட் கேப்போடது நாளைய தினம் ZeroHero எப்படி இருக்குது போகுது, எந்த மாதிரி ஸ்ட்ரைக் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம காலையில் காணொளி யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்களுக்கு தெரியும். உங்களை ஒரு ஆய்வு செய்ய சொல்லியிருந்தோம். ஓப்பன் ஹை லோ, அப்போ பிரேக் அவுட்டுங்கும் போது, இதில் பிரேக் அவுட்டுங்கும் போது எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ வச்சு ஒரு பிரேக் அவுட் இருக்கும். அடுத்து வீக்லி மந்த்லி. இப்போ நம்ம எல்லா பிரேக் அவுட்டும் இன்றைக்கி வந்து எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணிச்சினாலே அது நேற்றைய ஹை மட்டும் அல்லாமல் வீக்லி ஹை மந்த்லி ஹையாகவும் தான் இருக்க போகிறது. அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இன்றைய ஓப்பன் அப்படிங்கிறது வந்து நேற்றைய ஹை, வீக்லி ஹை, மந்த்லி ஹை அனைத்துமே கடந்து தான் ஆரம்பம். ஓப்பனுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 30 புள்ளிகள் ப்ளஸ், ஓப்பன் ஆனது பக்கம் ப்ளஸ் 30 புள்ளிகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பனிலிருந்து 106 புள்ளிகள் குறைந்துள்ளது. இது ரொம்ப முக்கியம். அடுத்தது இது நல்லா யோசிச்சிங்கன்னா தெரியும். 19300 என்ன அப்படின்னா நேற்றைய ஸ்ட்ராடல் லெவல் 19300 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராடல் லெவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்தது இது பார்த்தா முழுக்க நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழ் 22 புள்ளிகள் நெகட்டிவ் வந்திருக்காங்க. ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து 110 புள்ளிகள் ப்ளஸில் போயிருக்காங்க. அப்போது சந்தை வந்துட்டு ஓப்பன் பிலோ ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் இப்படி இருக்கும்போது இதற்கு இடைப்பட்ட இடம் சைட்வே இம்பேக்டட் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைய சந்தையோட ஆய்வில் நீங்கள் அறிந்திருக்கலாம். அதுவும் ப்ரீவியஸ் க்ளோஸ் வித் எஸ்டர்டே ஹை, அப்போது 19345 19400க்கு கீழும் இப்படி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த இடத்துக்குள்ளே நிறைய சைட்வேஸ்குள்ளே இம்பேக்டட் இருந்திருக்கும். அதற்கு பிலோ அதற்கு அபோவ் இருக்கக்கூடிய தாக்கம் தான் மிக பெரிய தாக்கமாக இருந்திருக்கும். அப்போ ரேஞ்ச் பார்த்தா ஒரு 130 புள்ளிகள் தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் பயணம் 100 to 130 புள்ளிகள். அப்போ இன்றைய பயணம் 134 புள்ளிகள். இதுதான் நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டியது ஒரு குறிப்பெடுக்க. அப்போ ஒரு நாள் பயணம் நம்மளுக்கு 100 புள்ளிகள் அப்படிங்கும்போது ஓப்பன்லிருந்து மார்க்கெட் ஹை லோ 100 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்க போகுது. அப்போ இந்த ஸ்ட்ரைக்கை மட்டும்தான் நீங்கள் ஆக்டிவாக வர்த்தகம் பண்ணால் தான் மார்க்கெட்டில் வந்துட்டு எப்பவும் நிலை பெற முடியும். இதற்கு அப்பாற்பட்டு இருக்கிற, அப்போ ஓப்பன்லேருந்து +100 -100ன்னு வச்சுக்கோங்க, அதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக் தான் உங்களுக்கு ஒரு ஆக்டிவாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். இப்போ ஸ்பாட்டுக்கும் ஒரு ஃபியூச்சருக்கும் பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஒரு 60 புள்ளிகளோட ப்ரீமியம் இருக்காங்க. அட்டவணை இப்போதைக்கு நம்ம பார்க்கணும். இது ஆப்ஷன் அட்டவணை. ஆப்ஷன் அட்டவணையில் 19400 கால், 19500 கால், 19300 புட், 19400 புட். இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராடல் வந்து எட்ஜாக இருக்காங்க. அந்த எட்ஜுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கலும் இருக்கிறார்கள். ஏன்னா 19300 to 19500 19400 ஒரு அரவணைப்பாக இருக்க போகிறது. அப்போ 19400 ஒரு ஸ்ட்ராடலாக இருக்க போகிறாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராடல், இது ரெண்டும் ஒரு ஸ்ட்ராங்கல். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கணக்கீடு நம்ம எழுதலாம். 19400க்கு ஃபஸ்ட் எழுதலாம். 19400க்கு பார்த்தீங்கன்னா 50 66. அப்போது 19400 400 கால் 50 ரூபாய்க்கும்போது 19450. 19400 போட்டு 66 போது 19334. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணும்போது 116 புள்ளிகள். அப்போ 19516
19,284. அப்போது சந்தை வந்துட்டு 19,284, 19,334, 19,400, 19,450, 19,516 இது ஒரு ஸ்ட்ராடல் லெவல். இதே 19,300ம் 19,500ம் ஒரு ஸ்ட்ராங்கல். அப்போ நடுநிலை 19,400, 19,500 கால் 18 ரூபாய். அப்போ 19,518. இது ரெண்டு ப்ரீமியம் ஆட் பண்ணால் 28 + 18, அப்போது 30 + 18நாலும் நம்மளுக்கு 48, அப்போ 46. அப்போ 19,546. 19,300 - 28, அப்போ 19,272. அதே மாதிரி 19,000 இது வந்து 48 புள்ளிகள் அப்படிங்கும்போது 19,252. அப்போ சந்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா 4. அப்போ சந்தை இதனுடைய பயணத்திற்குள்ளே தான் இருக்க பாருங்க. அப்போ 19,254, 19,272, 19,300, 19,400, 19,500, 19,518, 19,546. இப்போ இதில் பார்த்தீங்களா 18 போட்டு இங்கே 19,284ம் 19,272 இது மேட்ச் ஆகுது. அதே மாதிரி நம்மளுக்கு 19,516, 19,518 ரெண்டு மேட்ச். அதனால தான் ஸ்ட்ராடல் வித் ஸ்ட்ராங்கிளோட லெவல்ஸ் எவ்வளோ தூரம் இம்பேக்டாக இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இம்ப்ளைட் வாலிட்டி நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. சந்தையோட குறிகளை 19,334 to 19,450, வைட் ரேஞ்ச் 19,284 to 19,516 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் 19,412, 19,450, 19,518. சப்போர்ட் லெவல் 19,367, 19,334, 19,272 இருக்கும். பேங்க் நிஃப்டி நேற்றைய ஹை நம்மளுக்கு 43,353. இன்றைக்கி ஓப்பன் 45,353 நேற்றைய ஹை. நேற்று க்ளோஸ் 45,158. இன்றைக்கி ஓப்பன் 45,310. அதை பிரேக் பண்ணினதுமே நம்மளுக்கு ஒரு 45,655 மட்டும் மேலே போயிருக்காங்க. லோ 45,000 வந்திருக்காங்க. இப்போ 45,301க்கு க்ளோசிங் ஆகியிருக்காங்க. அப்போ ஓப்பனான புள்ளியிலேயே க்ளோஸ் ஆகியிருக்காங்க. நேற்றைய ஹைக்கு கீழேயும் க்ளோஸ் ஆகியிருக்காங்க. அப்போது ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு பெரிய இம்பேக்டடான ப்ரீமியம் இல்லை. இப்போது அட்டவணை என்ன சொல்கிறாங்கன்னா 45,500 கால், 45,300 கால், 45,200 புட், 45,200 கால், 45,300 புட். அப்போது 45,200 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கல். 45,500 to 45,300, அதுக்கப்புறம் 45,500 to 45,000. அப்போ 45,000லிருந்து 45,500க்குள்ளே சந்தை இருக்க போகிறாங்க. இதனுடைய நடுநிலை 45,300 இருக்க போகிறாங்க. அப்போ இதனுடைய லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம். இதனுடைய இம்ப்ளைட் வாலிட்டி நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா சந்தையோட குறிகளை 45,109 to 45,479, வைட் ரேஞ்ச் 44,930 to 45,670. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 45,371, 45,479, 45,592. சப்போர்ட் லெவல் 45,192, 45,109, 44,910. அடுத்து பேங்க் நிஃப்டி முடிஞ்சது. அடுத்து வந்து நம்மளுக்கு மிட் கேப் நிஃப்டி. மிட் கேப் நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் அப்படிங்கிறது வந்துட்டு 8,259, ஹை பார்த்தா 8,260. அப்போது ஓப்பன் ஓப்பனான ரேஞ்சே தான் நம்மளுக்கு ஹையாக இருந்திருக்கு. நம்மளுக்கு லோ 8,181. அப்போது ஒரு 80 புள்ளிகள் தான் நம்மளுக்கு பயணமாக இருந்திருக்காங்க. அப்போ சராசரி மிட் கேப் நிஃப்டி இப்போ தான் நம்ம பார்க்குறதுனால அதனுடைய சராசரி ரேஞ்ச் நம்ம டெய்லியும் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இதற்குண்டான கேப் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 70 புள்ளிகள் தான் நம்மளுக்கு இருக்காங்க. அதற்கு முன்பும் பார்த்திங்கன்னா 8,240 to 8,107, அப்போது ஒரு 70 புள்ளிகள். அதற்கு முன்பும் ஒரு 70 புள்ளிகள். அப்போது நம்மளுக்கு ஒரு 60 to 70 புள்ளிகள் தான் மிட் கேப்போட நம்மளுக்கு மிட் கேப் ஃபியூச்சர்ஸ் அண்டு இம்பேக்டடாக இருக்குது. அப்போ அதனுடைய அட்டவணை நம்ம பார்த்தா 8,300 கால், 8,200 புட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கலாக கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய அடிப்படையில் 8,200, 8,300, 8,250, 8,300 கால் 3 ரூபா. அப்போ 8,303. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து 25 ரூபா. அப்போ 8,325. அப்போ 8,200 போட்டு 22 ரூபாய். அப்போ 8,178.
இந்த 2 பிரீமியம் சேர்ந்த ரூ. 25. அப்போ 8175. அப்போ சந்தை இதற்குட்பட்டு தான் இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். அப்போ முடிஞ்சது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிஞ்சது 8210க்கு. அப்போ 8200க்கு மேலே தான் முடிஞ்சிருக்கிறாங்க. இம்பீரியல் வாலிட்டி குறைவாக தான் இருக்குது. ஆனால் புட் சைடு மிக அதிகமாக இருக்கிறது. இது கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். மிட் கேப் நிஃப்டி செலக்ட்னு சொல்கிறது இதோடைய எல்லைகள்னு பார்த்தா 8178 டு 8230, ஒயிட் ரேஞ்ச் 8148 டு 8252. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 8214, 8230, 8261. சப்போர்ட் லெவல் 8195, 8178, 8142 இருக்கும். அப்போ 8150லிருந்து 8250க்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை ஜீரோ ஆர் ஹீரோக்கு இம்பேக்ட் பண்ணலாம். ஆனால் இதில் எப்படி வேல்யூம் இருக்குன்னு இதுவரை நம்ம பார்த்ததில்லை. ஆனால் இனிமேல் அதனை பார்த்து நாம் ஆய்வு செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.